சார் வணக்கம். இந்தியன் டூர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு தான் நானும் வந்துக்கிறேன் முதல் ஆளா. இந்தியன் ஒன்று ஃபர்ஸ்ட் பார்த்து இந்தியன் ஒன் ஃபர்ஸ்ட் பார்த்து சூப்பராக இருந்தது. கமல் சார் ஃபேன். கமல் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வேற கமல் சார் பிடிச்சது சொல்லுங்க. கமல் சாரோட நடிப்பு சிவாஜி கணேசன் மாதிரி அட்டகாசமாக அப்படியே சிரிப்பு அழுகை நவரச நாயகன் இல்லையா, அருமையாக இருக்கு. தேங்க்ஸ் சார். படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாதிரவங்களுக்கு சொல்கிறேன். வெல்கம் டு சேலம். நன்றி நன்றி நன்றி. படம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனில் நல்லா பண்ணியிருந்தார் சங்கர் சார். கமல் சாரோட எனர்ஜெட்டிக்லாம் உண்மையாலுமே வந்து பார்த்தோம்னா அவர் வயசாயிருச்சு அப்படின்றது எந்த ஒரு விதத்துலையும் சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் எப்படினா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு, செகண்ட் டைம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. கமல் எனர்ஜி இந்த வயசுல எப்படினா எனர்ஜி சூப்பரா இருக்காரு அவர். போய் பாருங்க. படத்துல பிடிச்ச சீன் என்ன? எல்லாமே நல்லா தான் இருக்கு. தேர்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்களா, அது எப்படி இருக்கு? அது இன்னும் சூப்பரா இருக்கு. போய் பாருங்க. இல்லை, கிளைமேக்ஸில் வர ட்ரைலர் தான் நல்லா இருக்குது. தேர்ட் பார்ட்டுக்கான ட்ரைலர் நல்லா இருக்குது. பட்டு இது அந்தளவுக்கு கரப்ஷன் பற்றி பேசுறதுலாம் ஓகேவா? அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம அன்னியன் 2 அந்த மாதிரி அந்த சாயலில் பார்த்த மாதிரி நிறைய இடத்துல ரிசம்பிள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே தாங்க சார், ஓகே தான். நம்ம பழைய இண்டியன் அதோட தாட்டில் அந்த ஃபீலிங்கோட அதோட பெட்டராக இருக்கும், அது ஈக்குவலாக இருக்கும். அந்த ஃபீல்டில் வந்தால் நல்லா இருக்காது. அது நல்ல பெட்டராக இருக்குது. கிட்டத்தட்ட 100 ஏஜ். அது லாஜிக். நம்ம அவர் வந்து ஓட முடியாது. அந்த மாதிரி அவர் எப்படி மறுபடி கொண்டு வராரு அந்த மாதிரி கொஷின் அவங்ககிட்ட ஸ்டார்டிங் இருந்துச்சு. பட் அது பெருசாக டிராபேக் ஆகல. அதுக்கேற்ற மாதிரி நடத்திருக்காரு. ஃபைட் பண்ணுறாருன்னு இண்டிவிஜுவலாக ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் பழைய இண்டியன்லாம் இருக்கிற நடிப்பார். இதை முடிஞ்ச ஒரு லாஜிக்கோட கம்மி அடிக்கிறாரு. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம பழைய இண்டியன் அப்படிங்கிறப்போ அதோட 2 அப்படின்னா ரொம்ப ஒரு பெட்டராக இருக்கும் அப்படி ஃபீலோட வரும். பட் அந்த ஃபீல் இல்லாமல் புதுசாக ஒரு படம் பார்க்க வரோம் அந்த மென்டாலிட்டியில் வந்து படம் நல்லாயிருக்கும். கரப்ஷன் பற்றி பேசுகிறாங்க. கரப்ஷன் பற்றி பேசுறதை விட நம்ம யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இப்போ எக்ஸாம்பிளாக மல்லையா இந்த மாதிரி நாட்டு ஓடுறாங்கல்ல, அவங்கள பெரிய பிக் ஷாட், ரொம்ப பிக் ஷாட், வீட்லேயே டாய்லெட்டில் கோல்டில் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப பிக் ஷாட்ஸை மட்டும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்களும் பழி வாங்குறாரு. அதர்வைஸ் மற்றவங்கள வந்து நாம தான் நம்மளை சரி பண்ணிக்கணும். நம்ம என் வீட்டில் நடக்கிறதப்போ நான் சரி பண்ணணும், இதுதான் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் எல்லாமே பெட்டராக இருக்குது. நம்ம வரப்போ சங்கர் படம் கமல் அந்த மென்டாலிட்டியில் வரோம். அந்த மென்டாலிட்டி இல்லாம வந்தோம்னா படம் நல்லா இருக்கு. லீடு நல்லா இருக்கு. லீடு செமையாக இருக்கு. படம் பார்த்ததுலேயே ரயிலில் சொன்னால் அந்த கடைசி லீடு ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் தான் நம்ம இந்த ட்ரைலர் கூட 2 ட்ரைலர் கூட அவ்வளோ பெட்டர் கிடையாது. பட் இதுக்கான லீடுங்க ட்ரைலர் மாதிரி போடுறாங்க. கண்டிப்பாக அதுக்காக படம் பார்க்கலாம். தேர்டு வந்து பார்க்கணுங்கிற ஃபீலோட அந்த லீடு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்த லீடு வந்து பெட்டர். 5க்குன்னா கமலோட ஆக்டிங் எல்லாமே பார்க்கணும். மியூசிக் ஓரளவுக்கு பெட்டர் தான். ஆனால் இன்னொரு மியூசிக்கில் என்னென்னா நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் வருது, அந்த சாங் வருது, அதெல்லாம் தேவைப்படுற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். கண்டிப்பாக 3.5 மேலே தரலாம். 3.5 மேலே தரலாம். ஃபைட் கடைசி ஃபைட் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. லஞ்சத்தை வச்சுலாம் பேசுறாங்க, அது எப்படி இருக்கு? பழைய இது மாதிரியே இருக்கு. மட்டும் தான் தெரியுது. கமல் சார் விட்டுட்டு மற்றவங்க யாரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காரு. சித்தார்த் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது சித்தார்த் பரவாயில்ல. விவேக் சார் நடிச்சிருக்காரு. அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை. ஏன்னா அவர் அந்த இதில் அன்னியனில் வர மாதிரி கூட இருக்காரு, அவ்வளோதான். அவருக்கு அதிகமாக டயலாக்லாம் இல்லை. பிரகாஷ்ராஜுக்கு பதிலாக பாபி சிம்கா அவ்வளோதான். ஆனால் மற்றபடி கதை கொஞ்சம் சுமார் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப லேகாக போகுதோ அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு சில சீன்லாம். தேர்ட் பார்ட் லீடு வந்து பியூர் கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. உண்மையாலுமே பியூர் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. உண்மையாலுமே நம்ம எக்ஸைட் பண்ணாத ஒரு விஷயம்னா அதுதான். ஏன்னா அது வந்து ஒரு பியூர் கூஸ் பம்ப்ஸாக இருக்கிறது காட்டி அது இன்னும் ஹைப் வந்து ஏறதான் செய்யுது. எந்த ஒரு இடத்துலையும் வந்து இந்தியன் 3 இது வந்து குறையவே இல்லை. அதுதான் உண்மை கூட. நம்ம என்றைக்குமே ஆண்டரிசம். புரியல ப்ரோ. 5க்கு 3 தரலாம் ப்ரோ. 3 ஆர் 3.5 அந்த மாதிரி தரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எமோஷனல்ஸ் மெயினாக ப்ரோ. எமோஷனல்ஸ் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகிருக்குது படத்தில். உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா அப்படி இருக்கும்போது பேசாமல் நம்ம ஊருக்கும் இந்தியன் வந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு சில டாக்கும் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் எமோஷனல்ஸ் கரெக்டாக இருக்குது ப்ரோ. உண்மையாலுமே விவேக் சார் உண்மையாலுமே அவரை சொல்லி ஆகணும்.
அவரோட கடைசி படம் வேறு. உண்மையாலுமே விவேக் சாருக்கு வந்து பார்த்தோன்னா நல்லாவே வந்து ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. விவேக் சார் ஆகட்டும், பாபி சிம்ஹா, பிரியா பவானி சங்கருக்குமே நல்ல ஒரு ரோல் தான். ஜெகன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ரோல். ஸோ அதை நல்லா வந்து கரெக்டாக இம்ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் உண்மையாலுமே யார் இருந்தாலும் படத்தில் வந்து பார்த்தோன்னா ஆண்டவரிசம் தான். சேனாபதி கம்பேக் தான், எப்பயும் கம்பேக் இந்தியன், அவ்வளோதான். அந்த பிரியா பவானி சங்கர் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது. அது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அமைச்சூர் ஆகுது. அடிச்சு முடிச்சாச்சு இதுக்கு. அது அமைச்சூர் ஆகுது, அவ்வளோதான், வேற ஒன்று. அது தேர்ட் பார்ட்டில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். லாஜிக் மிஸ்டேக் இதெல்லாம் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் எந்த சீனுமே நமக்கு கனெக்ட் ஆகல. எல்லா சீனும் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நமக்கு அந்த அழுவாச்சி வரணும், அது வரல. அந்த ஃபீல் வரல. எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸ் அந்த ட்ரைலர் அந்த இதுதான் தேர்ட் பார்ட்டுக்கான அது கூஸ்பமாக இருக்குது. அதில் ஒரு கெட்டப் இருக்குது, அது நல்லா இருக்குது, அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. இந்தியன் 2 ஒன் மாதிரி இந்தியன் 2 இருக்குமா? இருக்கும். படம் சுமார் தாங்க. கமல் சாரோட நீங்க வரும்போது கேட்காதீங்க, எல்லாம் காண்டில் வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே 2 மணி நேரம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒன்றும் இல்லை, திருப்பி அதே தான். மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. பழைய மியூசிக் வர்றாரு அனிருத். அவருக்கே படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் போல நல்லா இருக்காது, அதனால பழைய பாட்டே போட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லி. தேர்ட் பார்ட் 5 நிமிஷம் காமிச்சாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க வெளியே.